குழந்தைங்க அடிக்கடி வாந்தி எடுக்கிறாங்க. எதனாலன்னு தெரியல. பட் இருந்தாலும் எந்த மாதிரி வாந்தி எடுத்தால் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். ஸோ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம தேவைக்கு அதிகமாக பால் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வாமிட் பண்ணுவாங்க பேபி. ஸோ நம்ம எவ்வளோ பால் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேபியோடைய வயிற்றுக்கு ஏற்ற கெப்பாசிட்டி தான் நம்ம கொடுக்கணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ 1 கேஜி பேபி இருக்காங்க அப்படின்னா 30 மில்லி கொடுத்தா போதும். இப்போ 2 கேஜி பேபி இருக்காங்க அப்படின்னா 60 மில்லி. இப்போ 3 கேஜி பேபி இருக்காங்க அப்படின்னா 90 மில்லி. அது அப்படியே கொடுக்கணும்னு இல்லை. இப்போ வயிறோடைய கெப்பாசிட்டி இப்போ 1 கேஜிக்கு 30 ml கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் டைஜஷன் ஆகிறதுக்கு டைம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 30 ml கொடுக்கணும்னு இல்லை, 20 ml கொடுத்தீங்கன்னா தான் அதுக்கு நல்ல டைஜஷன் ஆகி கரெக்டான ஒரு இதுக்கு வரும். சரிங்களா. ஸோ எந்த மாதிரியெல்லாம் வாந்தி எடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலரில் வாமிட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும். அது இல்லாமல் ப்ளட்டோடு வருது, ஸ்டீம்ஸ்லாம் கொஞ்சம் ப்ளட் ஸ்டீம்ஸ் எல்லாம் கொஞ்சமாக வருது அப்படின்னா அதுக்குமே நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணலாம். வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க பட் ஆனால் ஃபீடிங் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாலும் போகணும். வாந்தியோடைய வயிறுமும் ரொம்ப வலிக்குது, ரொம்ப அழுகுறாங்க, வயிறு இறுக்கி பிடிச்சிட்டு அப்படின்னா கண்டிப்பாக போகணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வாந்தி எடுத்துட்டாங்க ஆனாலும் லூஸ் மோஷனும் போயிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். வாந்தியோடைய ரொம்ப டயர்டாகிறாங்க பேபி, ரொம்ப டீஹைட்ரேஷனாக ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக போகணும். யூரின் அவுட்புட் கம்மியாக இருக்குது, குறைஞ்சிட்டே வருது, அவங்க கம்மியாக யூரின் போகிறாங்கன்னா கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ வயிறு வீக்கமாக இருக்குது, உப்பசமாக இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். மறந்துடாதீங்க. இந்த மாதிரி வாந்தியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பயப்பட வேண்டியதாக இருக்கும். நார்மலாக எடுத்துகிட்டு பேபி ஆக்டிவாக இருக்காங்க, நான் எப்பயும் போலவே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.